அவருடைய மகன் பொறுப்புள்ள முதலமைச்சர் எந்த ஒரு பயனும் செய்யவில்லை, நாட்டுக்காக தியாகம் செய்யவில்லை. அவருடைய பெயரை வைத்து முதலமைச்சரானார். அவருடைய பேரன் தாத்தாவுடைய பெயரை வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார். இன்றைக்கு அதுக்கு கீழே வருகிறோம். ஹரியானாவை பார்த்து சொன்னால் இந்திய நாட்டுடைய துணை பிரதமராக இருந்தார் தேவிலால். கையிலே தலையிலே பச்சை துண்டு கட்டியிருப்பார். இந்திய விவசாயத்துக்கும் வேளாண்மைக்காக மிகப்பெரிய போராடினார். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்களுக்காக இந்தியா முழுவதும் போராடிய ஒரு மகத்தான தலைவர் ஹரியானாவிலிருந்து உருவானார். அவருடைய பெயரை வைத்து அவருடைய மகன் சௌதாலா ஒரு முதலமைச்சராக ஹரியானாவில் பதவியேற்றார். அங்கிருந்து கீழே வருகிறோம். யூபி, உத்தரப்பிரதேசம் ஒரு மாநிலம். முலாயம் சிங் என்கிற ஒரு தலைவர், மகத்தான தலைவர். இந்த நாட்டில் பிற்படுத்த மக்களுக்காக உரிமைக்குள்ளாக இன்று வரைக்கும் உழைத்துக் கொண்ட ஒரு மகத்தான தலைவர் முலாயம் சிங் யாதவ். அவரை பெயரை வைத்து அவருடைய மகன் அகிலேஷ் யாதவ் யூபியிலே முதலமைச்சரானார். அதுக்கு கீழே சொல்ல வேண்டும் சொன்னால் இந்தியாவில் இருக்கிற நாட்டில் பீகாரை சொல்லலாம், சத்தீஸ்கரை சொல்லலாம், அங்க வாரிசு பட்டியலிடலாம். ஏன் நமக்கு பக்கத்தில் இருக்கிற பெங்களூர், கர்நாடகா ஒரு மாநிலம், அங்கே கூட சொல்லலாம். தேவகவுடா என்கிற தலைவர் இருந்தார். இன்றைக்கும் விவசாயிகள் தோழன் என்று தேவகவுடான் ஒரு மகத்தான தலைவர் இருக்கிறார். அவருடைய மகன் குமாரசாமி பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பாஜகவுடன் கூட்டணி வைத்து முதலமைச்சராக நான் சொன்னேன். காஷ்மீர், ஹரியானா, யூபி, சத்தீஸ்கர், பீகார், பக்கத்தில் இருக்க பெங்களூர், இங்கெல்லாம் தலைவர்கள் பிறந்தார்கள். அந்த தலைவர் கட்சி ஆரம்பித்திருப்பார். அவர் முதலமைச்சராக இருந்தார், பிரதமராக இருந்தார். அவரை பேரை வைத்துக் கொண்டு அவருடைய வாரிசுகள் அந்த மாநிலங்களை ஆண்டனர். இது வரலாறு இந்தியாவில் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியது பேரறிஞர் அண்ணா. அதற்கு பிறகு இந்த இயக்கத்தை அண்ணாவுக்கு பிறகு ஒரு 50 ஆண்டு காலம் வழிநடத்தியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். கலைஞருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வழியில் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு மகத்தான தலைவருக்கு ஆட்சி அமைக்கிறார். அவருக்கு வழியில் அவருடைய வழிந்தே துணை அமைச்சர் இன்றைக்கு ஆட்சிக்கும் தமிழ்நாட்டுடைய அரசுக்கும் துணையாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், மிசா என்கிற ஒரு சிறை திட்டம். அன்றைக்கு எமர்ஜென்சி ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த எல்லா தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். நமக்கே தெரியும், டாக்டர் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்படுகிறார் என்று ஊடகங்களும் பத்திரிகைகளும் நாடே எதிர்த்து பார்த்தது. ஆனால் அன்றைக்கு இருந்த எந்த அரசாங்கம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை கைது செய்யவில்லை. 23 வயது இளைஞனாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்றைக்கு திருமணம் நடந்து 1 மாதம் அந்த இளமை பருவத்தில் இருந்தார். அவரை கைது செய்தது. கைது செய்வது சிறையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் தளபதியை சந்திக்கிறார். தந்திக்கு போது எப்பொழுதும் தலைவர் அவர்கள் அரை சட்டை தான் கைகால் போட்டிருப்பார். அன்றைக்கு முழு சட்டை போட்டு அவர் கை போட்டிருந்தார். கலைஞர் போனார். என்னுடைய மகன் இதுவரை முழு கை சட்டை போட்டதில்லை. ஏனென்று தெரியும் என்றால் அன்றைக்கு இருந்த காவல்துறையினர் அவரை அடித்து நொறுக்கினார்கள். அன்றைக்கு அம்மையா துர்கா ஸ்டாலினுடைய கருவில் இருந்தவர் அண்ணன் உதயநிதி. கருவில் இருந்து இன்று வரை 42 காலம் இந்த இயக்கத்துக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வழியிலும் வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் தலைவர் அண்ணன் தளபதியின் வழியிலும் இன்றைக்கு தியாக உருவமாய் உருவெடுத்திருக்கிற மகத்தான துணை முதலமைச்சருக்கு இன்றைக்கு பிறந்த விழா எடுத்திருக்கிறோம். ஆக இந்தியாவில் இருக்கிற வாரிசுகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். காஷ்மீர், ஹரியானா, சத்தீஸ்கர்.